போட சாப்பிடுவோம் எப்படி இருக்குண்டா. நண்டு குழம்பு சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். முருங்கை மீனில் அரைச்சி போட்டதும் அது வித்தியாசம் தெரியுது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்ப்போம் நண்டு எப்படி இருக்குன்ற. நண்டு நல்ல சதை இந்த நல்ல குழம்பு ஊறி இருக்கும், நல்லா இருக்கும். நண்டு கறி நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறன்றதுக்கு பின்னால் அந்த வீடியோக்கு பின்னால் தொடர்ந்து பாருங்கள். அப்படியே வீடியோவில் போட்டிருக்கிறோம். வழியாக எல்லோரும் செய்ய சாப்பிடுங்க. யாம் பெற்ற வையகம் பெற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல். நண்டை வாங்கி வடிவாக செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா சரியா, பாய். இன்றைக்கு நல்லா இந்த நண்டில் முருக்கங்கீரையும் இதுவும் போட்டு ஒரு நண்டு கறி வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போமா. நல்ல முருக்கமிலையும் தேங்காய் பூவையும் போட்டு வதக்கி எடுத்து வைப்போம். எடுத்து நல்லா பேஸ்ட் ஆக்கணும். முருக்கமிலையை போடுங்க. முருக்கமிலையோட தேங்காய் பூ போடுங்க. தேங்காய்ப்பு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகக்கூடாது, அதுக்காக பச்சையாக இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் நல்லா வதங்கி ஒரு 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 வாசம் கொண்டு வரும். வாசம் தேங்காய்ப்பு வதங்கி ஒரு வாசம் வரும். அந்த வாசம் வர்ற மட்டும் வறுக்கணும். வறுத்து கொண்டு ரசனிங்களா சொல்லுங்கள். எடுத்து இதை பேஸ்ட் ஆக்கணும். பேஸ்ட் ஆக்கிட்டு காட்டுறேன். ஓகே, இன்றைக்கு செய்ய போகிற நண்டு குழம்புக்கு தேவையான பொருட்கள் இதை பாருங்கள். இஞ்சி, உள்ளி, உள்ளி மிளகு மூண்டும் இடித்து வச்சு கிடக்கு. மற்றது இப்போ உள்ளி, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா. அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது வந்து புளிக்கரைசல். இது முருங்கைக்கீரையும் தேங்காய் பூவும் போட்டு வதக்கி போட்டு அடித்து வச்ச பேஸ்ட். இது தேங்காய் பால். அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ். இதான் இவ்வளோ தான் தேவையான சாமான். இதோட சேர்த்து நண்டும் தேவை. அப்புறம் இங்கே நண்டை காட்டையில் நண்டும் தேவையா. எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிவிடுவோம். கடுகு, கொஞ்சம் கடுகு போடுவோம். மிருகம், வெந்தயம், பெருஞ்சீரகம், நெற்சீரகம், குத்தி வச்ச மிளகு, இஞ்சி அதெல்லாத்தையும் போடுவோம். எல்லாத்தையும் போடுவோம். பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து கருவேப்பிலையும் போடுவோம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு தேவையான அளவு எப்பனா கறித்தூள். கறித்தூள் வந்து உழைப்புக்கு ஏற்ற மாதிரி போடணும். புரிஞ்சு வச்ச தேங்காய் பால், கரைச்சி வச்ச புளி, தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் அஜினோமோட்டோ மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நண்டு கலவான தண்ணி இருக்காண்டு காலாடி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. அடித்து வச்ச பேஸ்ட் அதை ஆட் பண்ணுங்க. முறுக்க இப்படியே மூடி நல்லா 2 கொதி வர மூடி அவிய விடுங்க. நான் பண்ணுவோம்னா மேலே ஆட் பண்ணுங்க. கொஞ்சமாக நான் முறுக்கவில்லை போட்டுன்றதுக்கு தெரியாதானே உங்களுக்கு. அப்புறம் பேஸ்டாக இருக்கா தெரியாது. முறுக்கவில்லை போட்டுண்டு இது இப்போ 5 நிமிஷம் அப்படி அவிய விட்டிங்கன்னா சரி. நல்லா மூடி அவிய விட்டுட்டு வந்து பாருங்கள் இப்படி இருக்கும். இந்த நண்டு குழம்பு அப்படியே பாருங்கள் எண்ணெய் திரண்டு இப்படி பாருங்கன்னா இந்த பழத்துக்கு வந்துட்டேன்டா நண்டு குழம்பு ரெடி. பாருங்கள் நல்லா எண்ணெய் திரண்டு எப்படி இருக்குன்னு பார்த்துறீங்களா. இப்படி வரணும். இப்படி வந்தால் தான் நண்டு குழம்பு டேஸ்ட்டாக இருக்குமா. அதனால் நீங்கள் இதாக கேட்க இந்த நண்டில் பாருங்கள் இந்த கிரேவி சேர்ந்துருக்கும். இந்த நண்டில் கிரேவி பாருங்கள் சேர்ந்துருக்கும். அந்த பழத்துக்கு வரணுமா. இந்த கிரேவி நல்லா ஒரு திக்காக இருக்கணும். இந்த பார்த்தீங்களா இந்த திக்கில் கிரேவி இருந்தால் தான் நண்டு குழம்பு ரெடி. நண்டு குழம்பு ரெடி. பாருங்கள் எப்படி இருக்குன்னா